எஸ்பிஐ கிளர்க்கு கிளியர் பண்ணியிருக்கேன். நான் இங்கே தூத்துக்குடி மாவட்டம் தான். இது என்னோடய 2வது ஸ்டேஜ். நான் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் கிளியர் பண்ணி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ராம்நாத் பிரான்ச்சில் இப்போது கேஷியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் 1 மந்த்தாக. நான் போன ஸ்டேஜ்லேயே சொன்னேன், என்னோடய வெற்றிக்கு எப்போவுமே முதல் காரணம் வந்து எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணனுக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் லாஸ்ட் ஸ்டேஜ்லேயே நிறைய பேசிட்டேன். அதில் சொல்லாத ஒரே விஷயம் மட்டும் நான் இங்கே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஏன் பேங்கிங் சூஸ் பண்ணேன், ஏன் இங்கே சுரேஷ் அகாடமி வந்தேன் அப்படின்னு அது மட்டும் சொல்லலை. ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன், என்னோடய ஃபேமிலி, அப்புறம் சுரேஷ் அகாடமி, சுகேஷ் சார், ராஜா சார் அண்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து 2023 ஜூலையில் காலேஜ் முடித்தேன். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சும்மா இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம் இது ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு ஐபிபிஎஸ்சில் அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி என்னென்னு தான் எழுதி பார்ப்போம் அப்படின்னு சும்மா வீட்டில் இருந்து யூடியூப் பார்த்து படித்து சும்மா எழுதி பார்த்தேன். அப்போது கோச்சிங் போக காசு இல்லை. அப்புறம் வந்து டிசம்பர் 2023 எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே தூத்துக்குடியில் ஃப்ளட்டு வந்துச்சு. எங்களுக்குன்னு இருந்தது ஒரு வீடு, அதுவும் இல்லாமல் போச்சு. எங்கே இருக்கிறதுன்னு தெரியாமல் இவங்க வீட்டில் கொஞ்ச நாள், அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் அப்படின்னு ஒரு 2 மாதம் அலைஞ்சு, அதுக்கப்புறம் வந்து என் கூட படித்தவங்க இங்கே சுரேஷ் அகாடமியில் படிச்சுட்டு இருந்தாங்க. சரி நீ போ, அவங்க கூட ஹாஸ்டலில் உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி தான் படிக்கலான்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே நான் கேட்கும்போது எஸ்எஸ்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் பேங்கிங் சூஸ் பண்ணேன். பேங்கிங் ரொம்ப ஆசைப்பட்டு வரல. ஆனால் வந்ததுக்கப்புறம் சரி வாழ்க்கையில் இவ்வளோ பார்த்தாச்சு. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது எங்கள் அப்பா இருந்துட்டாங்க. அதுலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இப்போ வரைக்குமே எங்கள் அண்ணன் தான் என்னை படிக்க வச்சான். வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. எதுவுமே இல்லை, இழக்கிறதுக்கு இதுக்கு மேலே இருக்க இடமும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை மாற்றணுன்னா அது நான் வேலைக்கு போனால் மட்டும்தான் முடியும். அதை மட்டும் நினச்சி தான் படித்தேன். இந்த வருஷம் நான் February 2024 தான் இங்கே ஜாயின் பண்ணேன். இந்த வருஷம் 3 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரைவேட் பேங்க்கில், அப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க், இப்போது எஸ்பிஐ கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே பெரிய காரணம் எங்கள் அண்ணன் மட்டும்தான். அவ்வளோதான். எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேசுகிறேன். எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னோடய சக்ஸஸ் காரணமாக இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்பிக்கையை விட்டுறாதீங்க, எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வெற்றி ஒரு நாள் கிடைக்கும். வாழ்க்கையில் காசு பணத்தை பெருசாக பார்க்காத ஒரு பொண்ணுக்கு பேங்க்கில் கேஷியர் வேலை கிடச்ச மாதிரி நான் தான் அது. தேங்க்யூ ஆல். எல்லாத்துக்கும் வணக்கம். என் தங்கச்சி வந்து ஃபஸ்ட்டு ஐபிபிஎஸ் கிளர்க்கு பாஸ் ஆகி இப்போ வந்து ராம்நாட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ வந்து எஸ்பிஐ கிளர்க்கு பாஸ் பண்ணியிருக்கா. எல்லோரும் வந்து வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க. எஜுகேஷன் இஸ் பவர் தான். உலகத்தில் வந்து சக்தி வாய்ந்தது வந்து கல்வி மட்டும்தான். கல்வி மட்டும் விட்டுறாதீங்க. சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.